ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி என்ன விளாக் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் திருச்செந்தூர் போகலான்னு சொல்லி தான் ஒரு ட்ரிப்பு போட்டிருந்தோம். ஸோ போகிற வழிலாம் எங்கெங்கே கோவில் போனோம் என்னன்றது தான் இந்த விளாகில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் 12 o'clock மேலே தான் கிளம்புனோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 days பிஃபோர் எடுத்த வீடியோ தான். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். இது ஃபேமஸான விநாயகர் கோவில் தான். எல்லாருமே இங்கே தான் சாமி கும்பிட்டு போவாங்க தூரமாக கிளம்புனா. இந்த கோவில் பார்த்திங்கன்னா பனையபுரத்தில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க, இயற்கையாக இருக்கும். கோவிலை சுற்றி மரம் இருக்கும். நாங்கள் ஆஃப்டர்நூன் டைம் தான் போயிருந்தோம். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நல்லா காத்தோட்டமாக அழகாக இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா கொய்யா மரம், மாதுளை மரம், நெல்லிக்காய் மரம் எல்லாமே இருந்துச்சு. சரி சொல்லி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆஃப்டர்நூன் போல் கிளம்புனதுனால ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே திருச்செந்தூர் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணலான்ற ஐடியாவோடு தான் கிளம்பியிருந்தோம். அவ்வளோ சீக்கிரம் போக முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் சரி போகிற வழியில் எதனா கோயில் பார்த்துக்கிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையாக நல்லா இருந்தது. கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருந்துச்சு, பெரிய ஐனாரப்பன் கோவில். ரொம்ப ஹைட்டான சிலைங்க, இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. மேலமாத்தூர்ன்ற ஊரில் இருந்தது. புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு கோவில். ரொம்ப விசாலமாக இருந்தது இடமும். சரின்னு சொல்லி தான் அங்கே நின்று சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம். விநாயகர் அங்கே ஆலமரத்தாண்ட விநாயகர் கோயில் தனியாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள மூலவரும் இருக்கார். இங்கே வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டான சிலைங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த கோவில். நான் ஒரு 2 times கிட்ட திருச்செந்தூர் போயிருக்கேன். அப்போல்லாம் பார்த்ததில்லை. இப்போ தான் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலை பார்க்குறேன். ரொம்பவே ஹைட்டான சிலைங்க. அந்த வேலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைட்டாக வச்சுருந்தாங்க. ஐனாரப்பனுக்கு வேல் வச்சு நான் இப்போ தான் பார்க்குறேங்க. அதனால் போகிற வழியில் நின்று சாமி கும்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லி அங்கே கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு கோவிலை சுற்றி வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கோவிலை சுற்றி நல்லாவே காற்றோட்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் விசாலமாக நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். போகிற வழி எல்லாமே ஃபுல்லாக இயற்கையாகவே இருந்துச்சுங்க, நல்லா இருந்தது. 2 பக்கமே பார்த்திங்கன்னா புளிய மரமாகவே இருந்துச்சு. இந்த வெய்ய டைமில் கிளம்புறதுனால அது கொஞ்சம் நேரம் நல்லா இருந்தது போகிற வழியில். இப்போ பார்த்திங்கன்னா கலியபெருமாள் கோயிலுக்கு தான் போகலாமேன்னு சொல்லி போயிருந்தேன். இது வரைக்கும் நான் இந்த கோயிலுக்கு தாங்க ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப விசாலமாக காத்தோட்டமாக இயற்கையாக நல்லா இருந்தது. கடைகள்லாவும் நிறையா வச்சுருக்காங்க அங்கே. புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குமா அந்த கோயிலில். இது ரொம்ப பழமையான கோயில் தாங்க. அங்கே எதிர்க்கே மண்டபம் கட்டியிருக்காங்க பக்தர் தங்கிறதுக்கு. புரட்டாசி மாதத்தில் ரொம்பவே கூட்டமாக இருக்குவாங்க. கால் வைக்கிறதுக்கே இடம் இருக்காதான், வண்டி நிப்பாட்டுறதுக்கும் இடம் இருக்காதான், அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குமாங்க. அதுவும் 3வது சனிக்கிழமை ரொம்ப ரஷ்ஷாக இருக்குமாங்க. அங்கே போகிற வழி எல்லாமே கடை இருக்குது. நமக்கு தேவையானது நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம். சரி அகல் விளக்கு வாங்கலாமேன்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிருந்தோம். இது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அங்கே மான்லாம் வச்சுருந்தாங்க. சரி அப்படியே பார்த்துட்டு அகல் நமக்கு தேவையானது வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி போயிருந்தோம்.
அங்கே செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே நல்லா இருந்தது. சாய்பாபா கூட செராமிக்லேயே இருந்தார், சூப்பராக இருந்தது. போகும்போது உப்பு ஜாடி ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகல் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயாச்சு அகல் வாங்கிட்டு. இதாங்க அந்த கோவில், ரொம்ப பழமையான கோயில், 300 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயிலோட சிறப்பம்சம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பக்தரால் கட்டப்பட்ட கோவில் தான் கலிய பெருமாள் கோயில். கலியுக பெருமாள் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இப்போ கலிய பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோவில் வந்து மூலவர் பார்த்தீங்கன்னா உருவமாக இருக்க மாட்டாங்க. பெருமாளோட உருவம் வந்து கரெக்டாக நமக்கு தெரியாது. ஆஞ்சநேயர் வந்து ஒரு கம்பத்தை தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்குமா. அப்படி தான் வந்து மூலவர் இருப்பார். நம்ம நல்லா வந்து கவனித்து பார்த்தா தான் தெரியுமா. நான் அங்கே இருந்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். 12 அடி உயரம், ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க. சிலையெல்லாம் அங்கே வந்து இல்லைங்க, அந்த மாதிரி தான் இருக்குமா. ஒரு கம்பம் வந்து ஆஞ்சநேயர் தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி தான் வந்து இருக்குமா. அதுவும் நம்ம கிளியராக பார்த்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே வெளியும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து குரங்குலாம் இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் இருப்பார். நம்ம அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு நம்ம அரிசி, கம்பு, கேழ்வரகுன்னு எது வேணால் வாங்கி கொடுக்கலாமா. நாங்கள் கூட ஒரு அரிசி மூட்டை ஒன்று வாங்கி கொடுத்துருந்தோம் அன்னதானத்துக்கு. வேண்டுதல் இருந்துச்சுன்னா நம்ம வாங்கி கொடுத்துக்கலாமா. ரொம்பவே பெரிய கோயிலுங்க, நல்லாவும் இருந்துச்சு கோயில். இங்கே அம்பாளுக்குன்னு தனி சன்னதி கிடையாதாங்க, எல்லாருமே ஒன்றா இருக்காங்க அப்படின்றது தான் வந்து ஐதீகமாக. சரி வாங்கிட்டு வந்த விளக்கு இங்கேயே போட்டுட்டு சாமி கும்பிட போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். நம்ம வந்து பூஜை பொருள் வாங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா உப்பு கொடுப்பாங்க. எதுக்குன்னா வந்து நம்ம திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறதுக்காக வந்து கொடுப்பாங்க. அங்கே தான் வந்து கீழே கொட்டி வச்சுருப்பாங்க. சாமி கும்பிட்டு நம்ம இந்த பக்கமாக தான் வந்துட்டு வெளியில் சுற்றி வரணும். ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெல்லெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க. இதுதான் அன்னதானத்துக்காக வந்து அங்கே கொட்டி வச்சுருப்பாங்களாம். அன்னதானத்துக்காக உண்டியல்லாம் வச்சுருக்காங்க. நம்மளால் முடிஞ்சது வந்து நம்ம அந்த உண்டியலில் எதனா போட்டுட்டு வரலாம். முந்நூறு ஆண்டு பழமையான கோயிலுங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். கண்டிப்பாக ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. புரட்டாசி மாதம் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குமா. அதுவும் 3வது சனிக்கிழமை கால் வைக்க கூட இடம் இருக்காதாங்க. அன்றைக்கி ஏதோ சிறப்பு அபிஷேகம் இருக்குமா அன்றைக்கி. அங்கே கடையில் இருந்தவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க. நமக்கு வேணும்னா நம்ம அங்கே வாங்கிக்கலாம். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ பாருங்களேன், அதை காணை திறந்து அவரே தண்ணி குடிக்கிறாரு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. அங்கே கோவில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக கான் இருக்குது, டேப் வச்சுருக்காங்க. நம்மளும் அங்கே தண்ணி வேணுன்னா குடிச்சிக்கலாங்க. நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம். ஒரு 5 o'clock கிட்டே போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இல்லை. ஆனால் சாட்டர்டே தான் போயிருந்தோம்.
ரொம்ப ஃபேமஸான டெம்பிளுங்க. இது வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. சரி, அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போகலான்னு பார்த்தோம்னா திருச்சி சமயபுரம் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. ஒரு 8:30 போல் தான் போயிருந்தோம். 9 o'clockலாம் வந்து கோவில் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி சொல்லிவிட்டு கடகடன்னு கிளம்பி போயிருந்தோம். நான் முன்னாடி போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கும்பாபிஷேகம்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் நான் போயிருக்கேன். அங்கேயே வந்து அகல் விளக்கு எல்லாமே விற்கிறாங்க. சரி, விளக்கு வாங்குறதுனா நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம் சொல்லி அங்கேயே வாங்கி சாமிக்கு விளக்கு போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் எல்லாம் விளக்குலாம் போடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக வந்து கட்டி வச்சுருக்காங்க ஒரு பிளேஸு. கோவில் எதிர்க்கவே எல்லாருமே அங்கே தான் வந்து சாமிக்கு விளக்கு போடுறாங்க. வேறு எங்கேயுமே இல்லை. அதுக்கு முன்னாடி உள்ளேயும் போடுவாங்க. இப்போல்லாம் வெளியில் மட்டும்தான் போடுறாங்க. உள்ளெல்லாம் எங்கேயுமே கிடையாது. நீட்டாக சூப்பராக இருக்குது கோவில். நாங்கள் 8:30 போல் போயிருந்தாலும் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. உள்ளே நல்லா சூப்பராக இருந்ததுங்க. சரி, நாங்கள் ஒரு சின்னதாக பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம், புளியோதரை. போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம். கோபுரம் பாருங்கள், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெனோவேட் பண்ணி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே தான் இருந்தது. ஆனால் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்பயுமே வழி ஞாபகம் இருக்காது. எந்த பக்கம் போகிறோம் எந்த பக்கம் வரோன்னு சொல்லிட்டு அது கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த கூட்டத்துலேயும் எப்படியோ சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோங்க. நல்ல தரிசனம் கிடச்சிது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கடைகளுமே அங்கே நிறையா இருந்துச்சு. எல்லா பக்கமுமே கடை தாங்க, திரும்புகிற சைடு ஃபுல்லாகவே. அதுவும் இல்லாமல் கூட்டமும் இருந்துச்சு. இந்த லீவ் டைம் போனாலே கூட்டம் இருக்கும் போல இருக்குது எல்லா கோவிலுமே. சரி, அம்மன் கோயிலாச்சும் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினச்சோம், சாட்டர்டே தானே அப்படின்ட்டு. அப்படி இல்லைங்க, எல்லா கோயிலுமே கூட்டம் இருந்தது லீவ் டைம்ன்றதுனால. இங்கே கடைகளுமே பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 10 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கடைகள்லாம் இருந்துச்சு. சரி, நம்ம அப்படியே எதனா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையாக பார்த்துக்கிட்டே போனோம். போகிற வழி ஃபுல்லாகவே கடை தாங்க. கிளிப்பு, வளையல், மணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு. எது எடுத்தாலும் 10 ரூபா கடையும் இருந்தது, எது எடுத்தாலும் 100 ரூபா கடையும் இருந்தது. சபரிமலைக்கு போகிறவங்களாம் கூட இங்கே வந்துட்டு தான் கண்டிப்பாக வருவாங்களாம். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குமா. இந்த கோவிலில் எப்பயுமே ரஷ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா கடைகளுமே இருந்ததுங்க. இந்த கடை தான் அப்படி இதுதான் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா கடையுமே இருந்துச்சு. நமக்கு எது வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். பிராஸ் ஐட்டம்ஸும் வேணுனாலும் வாங்கிக்கலாம். டாய்ஸுக்குன்னு தனி ஷாப்பும் இருந்துச்சு. பேகுக்குன்னு தனி ஷாப்ஸ் இருந்தது. நடக்கிற வழி ஃபுல்லாகவே 2 பக்கமும் கடைகளாக இருந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கே ஜாலியாக இருந்தது. டாய்ஸ் ஐட்டம்ஸும் நிறையா இருந்தது. சரி, அப்படியே சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நைட் ஆகிடுச்சிங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வரதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 கிட்ட ஆகிடுச்சி.
அதனால் வெளியில் வந்துட்டு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. அப்படியே போகிற வழியில் எங்கேயாச்சும் டீ குடிச்சிட்டு கிளம்பிடலான்னு சொல்லி யோசித்தோம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. நமக்கு வேணும்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன கடைகளும் இருக்குது, எங்கே வேணால் சாப்பிட்டுக்கலாம். டீ கடையும் இருக்குது. இந்த கோயிலுக்கு போயிருக்கவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் இருக்கும், கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க அங்கே போனாலே. அப்புறம் பொரி உருண்டை பொரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி மசாலா பொரி ஒன்று வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிற வழியில் ஒரு கடை இருந்துச்சு, அங்கே வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப தலைவலி இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் வெளியில் வந்து ஒரு பேக்கரியில் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு சரி நைட்டு திருச்செந்தூர் போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த பேக்கரியில் தாங்க ஸ்ட்ராங்காக 2 டீ குடிச்சிட்டு, நான் மட்டுமே 2 டீ குடித்தேன். அந்தளவுக்கு தலைவலி ஆயிடுச்சு. ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போதே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடல. வெயில் டைமாக இருந்ததுனால ரொம்ப ஹெட்டேக் ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் எதுவும் குடிக்கல. சரி அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். திருச்செந்தூர் போயிட்டோம், நைட்டே போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கான vlog வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. அடுத்து திருச்செந்தூர் vlog வந்து போடுறேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.